ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியலில் பக்குவம் இல்லாத ஒருவர் தான் விஜய் என்பது அவருடைய மதுரை மாநாட்டினுடைய பேச்சினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை விரிவுபடுத்தார் முதலமைச்சர். அதுக்கு நாங்கன்னா பிச்சைக்காரெல்லாம் நாங்க உங்க அப்பா விட்டு சொத்துல கொடுக்குறீங்க சீமான் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் பேசக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் தோழர் சீமானுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒன்று. அரசு உதவி பெறக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். எங்களை போன்று பல்வேறு அமைப்புகளும் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று குறிப்பாக கிறிஸ்தவ சிறுபான்மை கல்வி நிலையங்களின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. கல்வி அதாவது அரசு உதவி பெறக்கூடிய நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள்ல ஏராளமான வறிய நிலையில் உள்ள மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கும். அந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை எங்களுடைய கோரிக்கை ஏற்று நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் விரிவுபடுத்துவது வரவேற்கத்தக்கது, மெச்சத்தக்கது, பாராட்டத்தக்கது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.